வணக்கம். தாய் வீடு, ஜூன் 2026. ஓர் ஈழ நாட்குறிப்பு. எழுதியவர் ஓவியர் ஜீவா. வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி. முல்லைத்தீவிலிருந்து வண்டி சென்றது முள்ளிவாய்க்காலுக்கு. பெயரை கேட்டவுடனேயே சொல்ல இயலாத ஓர் உணர்ச்சியுடன் இதயம் விம்மியது. பரந்த மைதானத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவிடம் சில சின்னங்களின் அடையாளங்களுடன் நின்று கொண்டிருந்தது. கடல் அலைகளின் பேரோசை காதில் ஒலிக்க சமுத்திர வாடை நிறைந்திருந்த பகுதி அது. இலங்கையில் 2009 இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை பெற்றன. 30 வருட கால போர் மிகவும் கொடூரமாக முடிவடைந்த இந்த பகுதியிலேயே லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. போர் உச்சம் பெற்ற போது ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு இழந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து புலிகளின் பிடியில் இருந்த முள்ளிவாய்க்கால் பகுதியை நோக்கி கையில் கிடைத்த பொருட்களுடனும் வாகனங்களிலும் கால்நடையாகவும் சென்று குவிந்தனர். லட்சக்கணக்கில் பெரும் மக்கள் சமுத்திரமாக அங்கு கூடியதால் உணவு, நீர், தங்குமிடம் அனைத்துக்கும் கடும் பஞ்சமாகிவிட புலிகளும் செய்வதறியாத நிலைக்கு சென்று விட்டனர். அங்கிருந்த வாகனங்களுக்கு அடியிலே குடி தோண்டி தஞ்சம் பெறும் நிலைகளும் ஏற்பட்டன. கடல் மார்க்கமாக வந்த கடற்படையினரும் தரை மார்க்கமாக சுற்றி வளைத்த தரைப்படையினரும் நடத்திய கண்மூடித்தனமான ஷெல் தாக்குதலில் ஆயிரக்கணக்கு, இல்லை லட்சக்கணக்கான பொதுமக்கள் மாண்டு போனதாக சொல்கிறார்கள். செய்வதறியாது இறந்து போன சடலங்களின் மீதெல்லாம் ஓடி தவித்து கடைசியில் இராணுவத்திடமே சரணடைய வேண்டிய நிலை. உலக வரலாற்றில் பெரும் படுகொலைகள் நடந்த இடங்களில் முள்ளிவாய்க்காலும் ஒன்று என்று பெயர் பெற்றது. இன்று கடற்கரை எங்கும் உடைந்து துருப்பிடித்த பழைய வாகனங்கள், உருளைகள், பெரிய வாகனங்களின் துண்டு பகுதிகள் என்று பழுப்பு நிறத்தில் அந்த கொடூர நினைவுகளின் எச்சங்களாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த நாள் எழுத்தாளர் தீபச்செல்வன் தான் பணியாற்றும் கிளிநொச்சி முரசுமோட்டை முருகானந்தா கல்லூரிக்கு என்னை அழைத்திருந்தார். தீபச்செல்வனை நீண்ட நாட்களாக அறிமுகம் இருந்தாலும் இதுதான் நேரில் முதல் சந்திப்பு. அவருடைய நூல்களுக்காக அவரை பல கோட்டோவியங்கள் வரைந்து தந்திருக்கிறேன். அவரது நூல் வெளியீட்டு விழா சென்ற வருடம் டொரண்டோவில் நடைபெறும் போது இலங்கையில் இருந்த அவருடன் தொலைபேசியிலும் கதைத்திருக்கிறேன். கல்லூரி என்ற வார்த்தை அங்குள்ள பள்ளிகளுக்குத்தான் பயன்படுத்துகிறார்கள். கல்லூரிகளுக்கு பல்கலைக்கழகம் என்று பெயர். நான் சென்ற அன்று பள்ளி இறுதி மாணவர்களுக்கு இறுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தரும் தினம். அரசு பள்ளியான அங்கு அன்று நிறுவப்பட்டிருந்த சுமார் 10 அடி உயரமுள்ள சரஸ்வதி சிலை முன்பு மாணவர்கள் அடுப்பு மூட்டி பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த வழிபாடு முடிந்தவுடன் ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்படும். சரஸ்வதி சிலை அருகே சிறிய அளவில் பாரதியார் சிலை ஒன்றும் இருப்பதைக் கண்டு நான் வியந்து போனேன். தமிழ்நாட்டில் எங்கள் ஊரை சார்ந்த அரசு பள்ளிகளுக்கெல்லாம் நான் சென்றிருக்கிறேன். சில சமூக ஆர்வலர்களுடன் இணைந்து அரசு பள்ளி சுவர்களில் ஓவியங்கள் வரைந்து பள்ளியை அழகுபடுத்தும் பணியில் அடிக்கடி ஈடுபடுவதால் இந்த அனுபவம். பொதுவாக இங்கு அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் மிக அதிகம். தரமான கல்வி தரும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இவர்கள் வாங்கும் ஊதியத்தில் 1/3 பங்கு கூட பெறுவதில்லை. அரசு பள்ளிகளில் அரசு பள்ளி ஆசிரியர்களே தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதில்லை. கல்வித்தரமும் மெச்சும்படி கிடையாது. இலங்கையில் நான் அரசு பள்ளிகளை கண்டபோது ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். இந்தியாவில் உள்ள தனியார் பள்ளி கட்டடங்களுக்கு இணையான கட்டட வசதிகள், நல்ல வகுப்பறைகள், தரமான ஆசிரியர்கள் இருப்பதை கண்டேன். கல்விக்கூடத்தின் அசம்பிளி ஹாலில் காலை பிரார்த்தனையின் போது மாணவர்களிடம் உரையாற்றும் வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டது. தேவார பாடலொன்றும் கத்தோலிக்க இறை வணக்கம் ஒன்றையும் மாணவிகள் இனிமையாக பாடிய பின் தீபச்செல்வன் என்னை அறிமுகப்படுத்தி பேசினார். பேராசிரியர் விவேகானந்தனின் அருமையான உரைக்கு பிறகு ஓவியக்கலை குறித்து நானும் பேசினேன். பள்ளியின் அதிபர் என்னுடைய வருகைக்கு நன்றி தெரிவித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகு மாணவர்களுக்கான ஓவிய பட்டறை ஒன்றை நிகழ்த்தினேன். மனித உருவங்கள் வரைவது எப்படி என்ற அறிமுகத்துடன் நானும் வரைந்து மாணவர்களையும் வரைய வைத்து திருத்தியும் தந்தேன்.
பிறகு மாணவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவர்களையும் இன்னொரு ஆசிரியரையும் ஓரிரு நிமிடங்களில் வரைந்து காட்டினேன். அவர்களுடைய ஓவிய ஆசிரியை ஓவியக் கல்லூரியின் பட்டப்படிப்பு படித்தவர். அவர் இந்த நிகழ்வின் பெருந்துணையாக திகழ்ந்தார். தீபச்செல்வன் அந்த கல்விக்கூடத்தில் ஊடகம் குறித்து பாடங்கள் எடுக்கிறார். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் அங்கு பாடம் நடத்துவது மாணவர்கள் செய்த பாக்கியம். மேலும் அங்கு சைவ நெறி கூட ஒரு பாடமாக இருப்பது எனக்கு பெரும் ஆச்சரியம். இந்த நிகழ்வு நிறைவு பெறும்போது தாய் வீடு ஆசிரியர் திலீப் குமாரும் கிளிநொச்சி வந்து கல்விக்கூடத்தில் எங்களுடன் சேர்ந்து கொண்டார். அன்றுதான் ஓவியர் மருது அவர்கள் தமிழகத்திலிருந்து யாழ்ப்பாணம் வருகிறார் என்பதால் அனைவரும் அவரை வரவேற்க யாழ் விமான நிலையத்திற்கு கிளம்பினோம். குறித்த நேரத்திற்கு விமானம் கீழே இறங்கிவிட்டாலும் தொழில்நுட்ப கருவிகள் வேலை செய்யாததால் இமிகிரேஷன் சடங்குகள் கொஞ்சம் நேரத்தை இழுத்துவிட்டன. மதிய உணவு கிளிநொச்சி பெரிய பரந்தன் விவேகானந்தன் சகோதரி வீட்டில் தயாராக இருந்ததால் அனைவரும் திரும்பி வந்தோம். முந்தைய தினம் முல்லைத்தீவிலிருந்து வாங்கி வந்திருந்த மீன் வகைகளின் அற்புதமான விருந்துக்கு பிறகு அடுத்த பயணத்துக்கு புறப்பட்டு விட்டோம். திரிகோணமலை செல்லும் வழியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாடும் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஹொரவப்பத்தானை என்ற ஊரில் ஒரு டீ கடையில் ஒதுங்கினோம். எங்கு சென்றாலும் அந்த ஊரில் சிறப்பு வாய்ந்த நொறுக்கு தீனிகளை உண்டு மகிழ்வது நம் மரபல்லவா. அங்கு கிடைத்த வடை, சமோசா, பர்பி, ரோல்ஸ், அல்வா என்று எதையும் விட்டு வைக்காமல் தின்று ஒரு தேநீரையும் அருந்தி பயணத்தை தொடர்ந்தோம். அந்தி சாயும் நேரம் திரிகோணமலையை அடைந்தோம். அங்கு கனடாவில் இருக்கும் ஒரு நண்பரின் வீடு எங்களுக்கான இரவு தங்களுக்கு காத்திருந்தது. அங்கு ஆசுவாசப்படுத்திக் கொண்டு திரிகோணமலையின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு குகதாசனின் அலுவலகத்திற்கு புறப்பட்டோம். அவர் எங்களை இரவு உணவிற்காக அழைத்திருந்தார். குகதாசன் நீண்ட காலம் கனடாவில் தமிழாசிரியராக பணியாற்றியவர். அங்கு அரசியலிலும் சமூக சேவையிலும் பெரும் ஈடுபாடு கொண்டவர். இரட்டை குடியுரிமை பெற்று இலங்கையில் திரிகோணமலை தொகுதியில் தேர்தலில் நின்று வென்றவர். மக்கள் அன்பை பெற்றவர். மிகவும் எளிமையானவராக தோற்றமளித்தார். அவரே எங்களை அமர வைத்து உணவு பரிமாறினார். மருது அவர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் என்பதால் மகிழ்ச்சியோடு உரையாடல் தொடர்ந்தது. திரிகோணமலையில் காலையில் ஊரை சுற்றி பார்க்கலாம் என்று நண்பர்களோடு நடைப்பயணம் கிளம்பினோம். அங்கு தெருக்களில் கண்ட காட்சி பெரும் ஆச்சரியத்தை தந்தது. இங்கு தெருநாய்கள் வீதிகளில் சுற்றுவதைப் போல அங்கு புள்ளிமான்கள் தெருவில் திரிகின்றன. பக்கத்தில் சென்று பெரும் ஆவலுடன் அவற்றை தடவினோம். பேருந்து நிலையம் சென்றால் அங்கு ஏராளமான புள்ளிமான்கள் குப்பைகளையும் உணவக மிச்சம் மீதிகளை தின்று கொண்டு அலைந்து கொண்டிருந்தன. வழக்கம் போல தேநீர் கடையில் புதுமையான உணவு வகை ஏதாவது இருக்கிறதா என்று தேடியதில் கிடைத்தது லவேரியா. இடியாப்பம் போல அரிசி மாவை பிழிந்து தேங்காய் துருவல், கருப்பட்டி குழைத்தது, ஏலக்காய் எல்லாம் நிரம்பிய ஒரு சிற்றுணவு அருமையாக இருந்தது. அருகிலேயே மீன் சந்தையை ஒட்டிய அழகிய கடற்கரை, மீனவர்கள் வாழும் சிறிய குடியிருப்புகள், மீன் குடோன்கள், தூரத்தில் கடலை ஒட்டிய குன்றின் உச்சியில் தெரியும் கோவில் என்று அற்புதமான காட்சிகளோடு கழிந்தது காலை பொழுது. இலங்கை பயணத்தில் நான் வெகுவாக தேடியது திரைப்பட போஸ்டர்களைத்தான். இங்கு போல் பரவலாக திரைப்பட சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருக்கும் என்ற நினைப்பில் ஏமாற்றம் தான் எனக்கு. அப்படியும் கண்களில் விளக்கெண்ணெய் விட்டு ஒரு போஸ்டரை கண்டுபிடித்தேன். அது மை லார்ட் என்கிற சசிகுமார் நடித்த தமிழ் படத்தின் போஸ்டர். அச்சிடப்படாமல் வண்ண மைகளை கொண்டு கையால் எழுதப்பட்ட போஸ்டர். இந்த சுவர்களை நாசம் செய்யாத பண்பு என்னை மிகவும் கவர்ந்தது. திரிகோணமலையில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஓர் இடம் கடலின் அருகே குன்றின் மீது இருக்கும் திருக்கோணேஸ்வரம் கோவில். தற்போதுள்ள வரலாற்று பதிவுகளின்படி தென் கைலாசம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில் 2ஆம் நூற்றாண்டிலிருந்து செழிப்பான நிலையில் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. 1624 போர்த்துகேயரால் இக்கோவில் அழிக்கப்பட்டது. பல காலம் சிதைந்த நிலையில் காணப்பட்ட இக்கோயில் 1952 மீண்டும் கட்டப்பட்டு உயர்ந்து நிற்கிறது. ஒருபுறம் திரிகோணமலை நகரம், இன்னொரு பக்கம்
உலகின் இயற்கை துறைமுகங்களில் 4வது பெரியது என்று சொல்லப்படும் கோகர்ண விரிகுடா, 3வது பக்கம் இந்திய பெருங்கடல் என்று சங்கம பிரதேசத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாடல் பெற்ற ஸ்தலம். ஒரு காலத்தில் டச்சு கோட்டையாக இருந்த பகுதிதான் இந்த குன்றின் நுழைவாயிலாக திகழ்கிறது. குன்று ஏற ஏற இரு பக்கமும் சிறிய கடைகள், நினைவுப் பொருட்களும் விளையாட்டு பொம்மைகளும் விற்று கொண்டிருந்தன. அங்கங்கே மேயும் மான்களும் உண்டு. அழகான கோவில். கோவிலை ஒட்டிய வெளிகளிலிருந்து கீழே பார்த்தால் கடலின் அழகிய தோற்றம். ஞான சம்பந்தரும் அருணகிரிநாதரும் வியந்து பாடிய ஸ்தலம் இது. இலங்கையின் முக்கியமான திருக்கோவிலான இதை ராவணன் வழிபட்டான் என்று சொல்வார்கள். 2 பெரும் பாறைகள் பிளந்து நிற்கும் இடத்திற்கு பெயரே ராவணன் வெட்டு என்பதாகும். திருஞான சம்பந்தர் இயற்றிய தேவார பதிகம் இந்த ஆலயம் குறித்து போற்றுகிறது. நிறைகழல் அரவன் சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி வரைக்கெழு மகளோர் பாகமாக புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர் கரைக்கெழு சந்தும் காரகிர் பிளவு மலப்பருங் கணமணி வரன்றி குறைக்கடலோத நித்திலங்குழிக்கும் கோணமா மலையமர்ந்தாரே. அங்கிருந்து வரும் வழியில் சூரிய நாராயணர் கோயிலுக்குள்ளும் சென்று பார்த்தோம். பழமை சிறிதும் தென்படாத பளபளக்கும் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டது என்று சொன்னார்கள். இயற்கை துறைமுகத்தையும் கண்டு வியந்தோம். பல நாடுகள் இந்த துறைமுகத்தை குறிவைத்திருப்பதாக நண்பர்கள் சொன்னார்கள். அவ்வளவு நேர்த்தியான ஏராளமான கப்பல்கள் நிறுத்த வசதியான கடற்பரப்பு. பயணம் தொடர்ந்தது. வழியில் கன்னியா வெந்நீரூற்றுகள் வரவேற்றன. அதுவும் ஒரு டூரிஸ்ட் இடமாக ஏராளமான சிறு கடைகளுடன் காட்சியளித்தது. உள்ளே நுழைய கட்டணம் உண்டு. வெளிநாட்டினருக்கு 5 மடங்கு கட்டணம். நாங்கள் அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் போலவே இருந்ததால் அதே கட்டணத்தில் உள்ளே நுழைந்தோம். தொட்டிகளை போன்ற அமைப்பில் 7 நீரூற்றுகள், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு சூட்டில் வெந்நீர் கொப்பளித்துக் கொண்டிருந்தது. பக்கெட்டுகளில் மொண்டு மேலே ஊற்றி கழிக்கலாம். அங்கு பாதுகாவலராக இருந்தவர் ஒரு தமிழ் பெண். பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.